என் உறவுகளுக்கு வணக்கம். திருநாமம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு செப்டம்பர் 22 திங்கட்கிழமை 2025 நவராத்திரி விரதம் ஆரம்பம். போன வருஷம் அக்டோபர் 3ஆம் தேதி வந்தது. இந்த வருஷம் ஒரு மாதம் முன்னுக்கே ஆரம்பமாயிட்டு. இந்த வருஷம் செப்டம்பர் 22ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 2ஆம் தேதி முடியுது. வழக்கமாக நவராத்திரி விரதம் 9 நாட்களும் விஜயதசமி 10வது நாளும் கொண்டாடப்படும். ஆனால் சில ஆண்டுகளில் மட்டும் அபூர்வமாக 11 நாட்கள் கொண்டாடப்படும். அப்படித்தான் இந்த வருஷமும் அபூர்வமாக நவராத்திரி விழா மொத்தம் விஜயதசமியோடு சேர்த்து 11 நாட்கள் கொண்டாடப்பட இருக்குது. நவராத்திரி விரதம் முதல் 3 நாட்களும் துர்க்கைக்கும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமிக்கும், இறுதி நாட்கள் சரஸ்வதிக்கும் அனுஷ்டிக்கப்படும். இந்த விழாவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுவாங்க. சிலர் கொழு வைத்து அல்லது அகண்ட தீபம் ஏற்றி கொண்டாடுவாங்க. இல்லாட்டி படம் வைத்து பெரும்பாலும் கொண்டாடுவாங்க. இன்னும் சிலர் கலசம் வைத்து வழிபடுவாங்க. நான் வீட்டில் கலசம் வைத்து தான் வழிபடுறேன். அதுவும் நான் 9 வருஷ விரதமும் கலசம் வச்சு தான் வழிபட இருக்கேன். அதுக்கு பிறகு வேணுமெண்டா கொழு வைக்கலாம்னு இருக்கேன். கலசம் எப்படி வைக்கிறதுண்டா, தலவாழை இலையில் நெல் இல்லாட்டி அரிசி பரப்பி நிறைகுடத்தில் தண்ணீர் நிரப்பி, சிலர் அரிசியாலையும் நிரப்புவாங்க. நான் தண்ணீர் தான் எடுத்திருக்கேன். அதுக்குள்ள வாசனை திரவியங்கள், ஏலக்காய், கராம்பு மற்றும் மங்களகரமான பொருட்கள், மஞ்சள் ஒரு துண்டு, காசு இதெல்லாம் போட்டு 3 அல்லது 5 மாவிளைகள் அதுக்குள்ளே வச்சு தேங்காயை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் தண்ணியில் கழுவி அதுக்கு விபூதி, சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு மாவிளைகளுக்கு நடுவில் வைக்கணும். இந்த முறை துர்க்கைக்குரிய நிறமான பச்சை நிறத்தில் பட்டு கட்டி நிறைகுடத்துக்கும் விபூதி, சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு தேங்காய்க்கு பூ வச்சு இப்படி தான் நான் கலசம் வைப்பேன். எப்பவும் போல் வளமையாக காலையிலையும் பின்னேரமும் பூஜை செய்வேன். இப்போ காலை பூஜை செய்து கடவுளுக்கு பூக்கள் வச்சு தீபாராத்தி காட்டி தேவாரமெல்லாம் படித்து சகலகலா வள்ளிமாலையும் முழுசாக படிப்பேன். போன முறை தனனியாக்கு 3 வயசு. அவங்க பூஜைக்கு எனக்கு உதவியாக இருந்தாங்க. அவங்க தான் தேவாரமெல்லாம் படித்து சந்தன குச்சி கொளுத்தி ஆரத்தி காட்டி எல்லாமே செய்வாங்க. இந்த முறை அவங்க ப்ரீ ஸ்கூல் போக தொடங்கிட்டாங்க. அதனால் இன்றைக்கு அவங்க ப்ரீ ஸ்கூல் போயிட்டாங்க. ஸோ குட்டி தம்பி பிரித்திசன் தான் எனக்கு உதவியாக இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ 2.5 வயசு தான். போன முறை அக்கா செய்ததெல்லாம் பார்த்து ஞாபகம் வச்சு இப்போ இவங்க செய்கிறாங்க. என்னோட பூ வாங்கி வீடு முழுக்க மஞ்சள் தண்ணி தெளிக்கிறதுல இருந்து, வாசல் தோரணம் கட்டுறதுல இருந்து, படத்துக்கு பூ வைக்கிறது, அப்புறம் சந்தன குச்சி கொளுத்தி ஆரத்தி காட்ட எல்லாத்துக்கும் உதவி பண்ணாங்க. இந்த முறை அவங்க தான் தேவாரமும் படித்தாங்க. நீங்கள் தேவாரம் படிங்க. தைச்சிட்டாமலாம் அப்பமுப்பலம் அமுது செய்தாருளிய தொப்பையப்பனை தொலைவினை அருமே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மகே ஸ்ரீ குருவே நமக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நல்ல படிப்பை தாங்க, அப்படி நல்ல சுகத்தை தாங்க, எல்லாரையும் காப்பாத்துங்க. ஓகே, தொட்டு கும்பிட்டு வாங்க. அங்கே அப்புச்சாவை தொட்டு கும்பிடுங்க. இந்த அப்புச்சாவை தொட்டு கும்பிடுங்க. ஓகே, வா. இன்றைக்கு காலை பூஜைக்கு நைவேத்தியமாக வெண்பொங்கல் படைச்சிருந்தேன். அக்கா தனனியா இல்லாததால் பிரித்திசனுக்கு பிரசாதம் கொடுத்தேன். அவங்களும் சூப்பராக சாப்பிட்டாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெண்பொங்கலோட பேரிச்சம்பழம், பிளம்ஸ் இதெல்லாம் சேர்த்து வச்சுருந்ததால் எல்லாம் நல்லா ருசித்து சாப்பிட்டாங்க. தனனியா ப்ரீ ஸ்கூல்லேருந்து வந்ததும் அவங்களுக்கு பிரசாதம் கொடுப்பேன். பொங்கல் சாப்பிடுங்க. அம்மா தீதி விடுறேன். சொட்டு பொங்கல் வாய்க்குள்ள வச்சு அம்மா தீதி விடுறேன். சில குடிக்கு நீங்கள் சாப்பிட போகிறீங்களா? இதை சாப்பிடு. விழுங்கிட்டீங்களா பனானா? வெரி குட்.
நல்லா இருக்கா? Good boy. Very good. Hmm? Yes. Oh, வெண்பொங்கல். Yes. Dates. இதே போல் பின்னேற பூஜைக்கு பிரசாதமாக கடலை அவிச்சு வச்சுருக்கேன். இந்தியாவில் சுண்டல் என்று சொல்லுவாங்க. பின்னேரம் தனனியாக வீட்டில் இருந்ததால் பூஜையில் அவங்களும் சேர்ந்து எல்லாமே உதவி செஞ்சுருந்தாங்க, தேவாரமெல்லாம் படிச்சிருந்தாங்க. அப்பா முப்பெல்லாம் அமுசை அருளியே தொப்பை அப்பனே தொழுவனே அருமை சொட்டுடு வேதியன் சோதிவானவன் பொட்டுண்ணி திருந்தடி பொருந்த கயிறோட அட்டுண்ணி பூட்டியோ கடலில் பாய்ச்சனும் பட்டுண்ணி ஆவது நமச்சிவாயவன் ஓச குரு பிரம்மா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரக குரு சாசாத் பரபிரம்மா தக்ஷசி குருவே நமவ ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. காவாதுங்க, நல்ல படிப்பை தாங்க, இல்லை நல்ல சுபத்தை தாங்க. தொட்டு கும்பிடுங்க. ஓகே வா. ஒரு வழியாக இன்றைக்கி நவராத்திரி பூஜை சிறப்பாக முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.